தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இவையெல்லாம் நியருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாய். பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, புவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த தொடர் நிகழ்விலே, இந்த மாலையிலே 188வது நிகழ்வாக ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே ஒரு மகிழ்வு அடைகிறேன். இந்த நிகழ்வை இணையதளத்திலே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது மகாசக்தி வாழ்த்து. இந்த மகாசக்தி வாழ்த்துல பாரதி எத்தனையோ அற்புதத்தை செய்திருக்கிறான். அதை சொல்லி மாளல. நான் கூட ஒவ்வொரு முறையும் ஒரு பாடலை எடுக்கும்போது இந்த முறை இதை ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள முடிச்சிடலாம் நினைப்பது உண்டு. ஆனால் அது உள்ளே போக போக அது நம்மை ஆழ இழுத்து கொண்டு செல்கிறது. காரணம், பாரதி எப்படி எழுதினான்னு யோசிச்சா அப்பதான் புரியுது இந்த வெயிட் எங்கேருந்து வந்ததுன்னு. நீங்க கையில இருக்கிறது பலாப்பழம் சொன்னா அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு உரிச்சு கிரிச்சு அதை எடுத்து அந்த சொலையை எடுக்கணும். பாரதி இந்த மாதிரி பல பழாப்பங்களை உரிச்சிருக்கான். உபநிடதங்கள், வேதங்கள், நம்ம நாட்டின் அப் டு தாயுமானவர், பட்டினத்தார், தமிழ் செய்யுள்ள சித்தர்கள், இதிகாசங்கள், புராணங்கள், படிக்காத விஷயம் இல்லை. அத்தனை படிச்சு அந்த சுளையெல்லாம் எடுத்து அதுல தேன் கலந்து அதை எடுத்து கொடுத்து நமக்கு கொடுத்துருக்கான். எனவே படிப்பதற்கு சுவையாக இருக்கிறது. ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு. அந்த 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 அருமையான தமிழ்ல அழகா இருக்கு. ஆனா உள்ள நுழையும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த வெயிட் இருக்க, அது ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. அது மாதிரி இந்த பாடலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடலை பார்த்துடலாம். பார்த்துட்டு நான் இதை பற்றி அதை வகைப்படுத்தி சொல்கிறேன். முதல்ல இன்றைய பாடல் நிறைவு பாடல் மகாசக்தியில 6வது பாடல். விண்டுரைக்க அரிய அரியதா என்று ஆரம்பித்த முதல் பாடலிலிருந்து அதுக்கப்புறம் நாடாரும் அரசன் தன்னை என்று அடுத்த 3 4 போயிருக்கோம். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பாடலை அது பார்த்தது மோஸ்ட் டிஸ்ட்ராக்டிங் பார்ட் ஆஃப் தி இன்டர்நெட். அது ஆஹா, இதை படிக்கிறேன் கேளுங்க. இது 6வது பாடல், நிறைவு பாடல் மகாசக்தி வாழ்த்துல. சித்த சாகரம் செய்தனை ஆங்கதில் செய்த கர்ம பயனென பல்கினை, தத்துகின்ற திரையும் சுழிகளும் தாக்கி எட்டிடும் காற்றும் முன்னோட்டமும் சுத்தமோன பகுதியும் வெண்பனி சூழ்ந்த பாகமும் சுட்ட வெந்நீரும் என்று ஒத்த நீர்க்கடல் போல பல வகை உள்ளமென்னும் கடலில் அமைத்தனை. மற்ற மாதிரி இல்லாத இதை படிக்கும்பொழுது இந்த ஒரே லைன் எழுதிக்கிற மாதிரி இருக்கு. உரைநடையில பார்த்தான்னா இது ஒரே ஒரு லைன் எழுதிக்கிற மாதிரி தான் தோன்றது. பிரிச்சு பார்க்கலாம். சித்த சாகரம் செய்தனை, அந்த இஞ்சு உங்களுக்கு இந்த தெரியும், உங்களுக்கு புணர்ச்சி விதிப்படி சாகரம் என்பது சாகரம் என்று இஞ்சு நகர ஒற்று. அப்படி சித்த சாகரம் செய்தனை நம்ம ஒரு கமா போட்டுக்கலாம். அங்க ஃபர்ஸ்ட் லெவல் சித்த சாகரம் செய்தனை ஆங்கு அதில் செய்த கர்ம பயனென பல்கினை, 2வது மேட்டர். அப்புறம் தத்துகின்ற திரையும், இம்முதான் வரணும் அங்க பிரிச்சு படிக்கும்போது. தத்துகின்ற திரையும் கமா சுழிகளும் தாக்கி எற்றிடும், தாக்கி எற்றிடும் அதாவது எத்துறது, மோதுறது. அது தமிழ்ல ஒண்ணு எப்பவுமே நம்ம உயிர் எழுத்து ஏ தான் எழுதுவோம். உயிர்மெய் எழுத்துல ஆரம்பிக்கிறது கிடையாது. இந்த இந்த இதுல இந்த ஏ சொல்றேன், இந்த ஏ போடுறது இல்லை. ஆனா அது புணர்ச்சியில அப்படி வரும், தாக்கி எற்றிடும். ஆகவே தாக்கி எற்றிடும் அங்க எம்மு தான் வரணும் அங்க. அதுவும் புணர்ச்சி விதியினாலே அது இப்படி வந்திருக்கு. காற்று உள், காற்று காற்றும் உள் ஓட்டமும், காற்று முள் கிடையாதுங்க, காற்றும் கமா உள் ஓட்டமும், உள்ளே இருக்கிற ஓட்டமும் சுத்த மோன பகுதியும் வெண்பனி சூழ்ந்த பாகமும் கமா சுட்ட வெந்நீரும் என்று ஒத்த நீர்க்கடல் போல. இதெல்லாம் ஒத்திருக்கக்கூடிய, அந்த ஒத்தங்கிறதுக்கு அந்த 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 பொருள் ஒப்பு நோக்கக்கூடிய என்று பொருள் அங்க வரும். ஒத்த நீர்க்கடல் போல பல வகை உள்ளமென்னும் கடலில் அமைத்தனை.
இதுதான் பாட்டு. சித்த சாகரம் செய்தனை ஆங்கதில் செய்த கர்ம பயனென பல்கினை தத்துகின்ற திரையும் சுழிகளும் தாக்கி எட்டிடும் காற்றும் உள் ஓட்டமும் சுத்தமோன பகுதியும் வெண்பனி சூழ்ந்த பாகமும் சுட்ட வெந்நீரும் என்று ஒத்த நீர்க்கடல் போல பலவகை உள்ளமென்னும் கடலில் அமைத்தனை. இந்த மாதிரி பாடல்களுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை உண்டு. கம்பன்ல சில பாடல் இந்த மாதிரி பார்க்கலாம். இது என்ன வகை பாடல்னு நீங்க பார்க்கணும். உங்களால நீங்க எழுதும்போது இப்போ கவிஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்க. அதனால அதாவது ஒரே ஒரு உவமை வைத்துக் கொள்ள வேண்டியது. ஒரே ஒரு உவமை தான் பாரதி சொல்கிறான். அதுல என்ன சொல்றான்? எடுத்த உடனே சித்த சாகரம் செய்தனை. அதாவது சித்தம் கடல்னு அர்த்தம். சாகரம்னா கடல். சித்த சாகரம்னா உள்ளம் என்னும் கடல், மனம் என்னும் கடல். பாரதி இந்த கடல் என்கிற அந்த சொல்ல எங்கெல்லாம் பயன்படுத்துகிறான்னு பார்த்தா நிறைய இடத்துல பார்க்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு அருமையான இடம் அதுவும் டிசம்பர் மாசம் வேற, இசை பத்தி பேசி கொண்டிருந்தோம். தியாகராஜ சுவாமிகளை பத்தி பாரதி சங்கீத விஷயத்துல ஒரு கட்டுரை எழுதுவான். அதிலே தியாகையர் அவர்கள் ரசக்கடல் என்று எழுதுவார். ரசக்கடல், ரசனையினுடைய கடலாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே. அது மட்டும் இல்ல, இந்த பாட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நீங்க எதையாவது ஒரு விஷயத்தை கடல் என்று சொன்னால் அதுல இத்தனை விஷயம் இருக்கணும். ஒரு 5 விஷயத்தை பாரதி சொல்றான். இதெல்லாம் இருந்தா அதான் அவன் கடல், இல்லைன்னா வெறும் மடல், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ இப்படி ஒரு ஒரு அபிப்பிராயத்தை பாரதி கொடுக்குறான். இதுல இன்னொரு நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சித்த சாகரத்துக்குள்ள போறதுக்கு முன்ன நாம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சினோம். இதனுடைய முன்னாடி பாடல் இது வரைக்கும் பார்த்தோமே, மொத்தம் 6 பாட்டு. அதுல அந்த பாட்டுல வெவ்வேறு விதமான வரிகளிலே, வெவ்வேறு விதமான அப்ரோச்ல, அணுகுமுறையிலே பாரதி மகாசக்தியை துதிப்பாடுகிறான். இதுதான் பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. அந்த காலத்துல எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் பாரதி செய்கிறான். நான் ஆரம்பத்துல சொன்னது போல பாரதி பக்தி என்ற அந்த உபாசனையிலே அப்படியே மரபுதான். அவன் பாடலும் மரபு சார்ந்ததுதான். அந்த மரபு சார்ந்த பாடல்ல அவன் சொல்லக்கூடிய செய்திகளும் மரபு சார்ந்த செய்தி தான். அப்ப என்ன சார் புதுமை? பாரதி செய்த சின்ன புதுமை என்னன்னா, அப்படி கொஞ்சம் இந்த ஆக்சஸ் மாத்தினான். இது வரைக்கும் பார்த்த பார்வையில கொஞ்சம் ஒதுங்கி நின்று பார்க்கறான். எப்படி ஒரு 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 சிலையை இப்படி நேர்ல பார்க்கறோமோ, அப்படி சைடுல பார்க்கறோமோ, அந்த மாதிரியான வித்தியாசத்துல பார்க்கிறான். இது எல்லாரும் பெரியவர்களும் எழுதியிருக்கிறார்கள். இதை சொல்லாதவங்களே கிடையாது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தா இந்த 5 பாடல்கள் இருக்கிறது. இது சொன்ன 5 பாடல்கள். இந்த 5 பாடல்களும் மகாசக்தி புறநிலையிலே எப்படி ஒத்திருக்கிறாள் என்பதுதான். மேகம், கடல், மலை எல்லாமே புறம். இந்த ஒரு பாடல் தான் அகம். வெளியே பார்த்து கொண்டிருந்த அத்தனை 5 பாடல்களிலும் பாரதி இறைவியை பருதியோடு ஒப்பிடுகிறான். மலை, கடல், மேகம், சொரியும் நீர் என்ற மழை, அதுபோல நிலத்தின் கீழே இருக்கக்கூடிய உலோகங்கள், நதியின் கீழே இருக்கக்கூடிய அஹ், ரத்தினங்கள், மாணிக்கங்கள், வைரங்கள், முத்து, இப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ண அது மேல இருக்கக்கூடிய உயிர்கள், அந்த உயிர்களுடைய நிலுவைகள், அந்த அந்த உயிரினுடைய ஆக்கங்கள், அழிவுகள், உயிர்களுடைய சுற்று, பயாலஜிக்கல் டீகிரடேஷன் சைக்கிள். நான் இது வரைக்கும் இந்த இந்த ஒரு 4-5 வாரங்களாக நான் பேசி வந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் புறச்செய்திகள். அப்புறம் பார்த்தான் பாரதி, இதையெல்லாம் சொல்லி நிறுத்தினா போறாது, நாம இன்னொரு டைரக்ஷன் ஆட் பண்ணணும். இதுதான் பாரதி மரபிலிருந்து எங்கு மாறுபட்டான் என்று நான் பேசுகிறேன். இப்போ எப்படி மரபுல இருக்குன்னு சொன்னா, எனக்கு பிடித்த ஒரு அருமையான பாடல் என்ன அப்படின்னா, இதுல நீங்க பாருங்க, பாரதி சொன்ன விஷயத்தையே பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திருமழிசை பிரான் என்ற ஒரு ஆழ்வார், திருமழிசை பிரான் கேட்டிருப்பீங்க நீங்க. ஆழ்வார்ல திருச்சந்த விருத்தம் என்று பாடுகிறார். அந்த திருச்சந்த விருத்தத்திலே ஒரு அழகான பாடல் இருக்கிறது. அந்த பாடல் எளிமை, இனிமை, புதுமை, பழமை, அதுல இருக்கக்கூடிய கன, நயம், தெளிவு, ஆழம், அழகு எல்லாமே இருக்கும் அதுல. அப்படிப்பட்ட ஒரு சின்ன பாடல், 4 வரி எழுதுறார்.
பூநிலாய ஐந்துமாய் புனர்க்கண் நின்ற நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரோ என்று பெருமாளை பார்த்து பார்க்கிறார். என்ன சார் எளிமையான பாடல் சொன்னீங்க, அது ஒண்ணு கொஞ்சம் என்னங்க என்ன சொல்றாரு அதுல? என்ன 5, 6 எல்லாம் எண்ண அலங்காரம் இருக்கிறது? ஒன்றும் இல்லை. அதாவது பூதங்களை பற்றி பேசுகிறார். இறைவன் இந்த ஐம்பூதங்களிலே அடக்கம். அதைத்தான் பாரதி விரித்து எழுதுகிறான். பாரதி பரிதி என்று சொல்லும் போது அக்னியையும், மழை என்று சொல்லும் போது நீரையும், அண்டம் என்று சொன்ன போது வெளியையும், புல் பூண்டுகள் என்று சொன்ன போது மண்ணையும், இப்படி அந்த 5 அந்த ஓடி வரக்கூடிய அந்த காற்றையும், இது எல்லாத்தையும் சொல்லும் போது பாரதி he is expanding only 5 பூதங்கள். ஆழ்வார் என்ன பண்றார்? இன்னொரு படி மேல போறார். என்ன? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச். அவர் என்ன பண்றார்? உபநிடதங்கள் பேசுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த என்று 5 பூதங்களுக்கு உபநிடதம் பேசுகிற சப்தம் இது. எடுத்த உடனே சப்தன்னா என்ன அர்த்தம்னா ஒலி. இந்த ஒலி எங்கிருந்து உண்டாகிறது என்று சொன்னால் ஆகாயத்திலிருந்து உண்டாகிறது. ஆகாயத்துக்கு சப்தம். ஸ்பர்ச, ஸ்பர்சன்னா தொடுகை, தொடு உணர்ச்சி. இந்த முதலாக நமக்கு தெரியக்கூடிய தொடு உணர்ச்சி காற்று, சப்த ஸ்பர்ச. ரூப, உருவம். முதலாக 5 பூதங்களிலே உருவத்தோடு இருப்பது அக்னி. என்ன சார் உருவம் இருக்காது? ஆள் மாதிரி முகம் தலை காலெல்லாம் இல்லையா? அப்படி இல்லை. வடிவம் என்பது, உருவம் என்பது முதல் வடிவம். காற்றுக்கு வடிவம் கிடையாது, ஆகாசத்துக்கு வடிவம் கிடையாது. முதல் முறையா ஒரு தீ, அப்படி ஒரு அக்னி வந்ததுன்னா அது மேல் நோக்கித்தான் எரியும், கீழ்ப்பக்கம் போகாது. அப்படி ஒரு அழகா அந்த ஜோதியினுடைய சுடர் இருக்கிறது. அது உருவம். சப்த ஸ்பர்ச ரூப ரசம் என்றால் சுவை. இந்த சுவையை முதலிலே உங்களுக்கு கொடுப்பது நீர். நீர் தான் சுவைக்கு ஆதாரம். அப்புறம் அதுல எத்தனையோ சுவைகள் சேருகின்றன. அது அந்த சுவைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர். கந்த என்பது மனம். வாசனை என்பது மண்ணுக்கு தான் அந்த வாசனை உண்டு. மேல இருக்கக்கூடிய மழை, இந்த மழை வாசனைங்கிறான். மழை வாசனைங்கிறது மண் வாசனை தான். அந்த வாசனையை எடுத்து கொடுக்கிறது வெளியில. இப்படி சப்தஸ்பர்ச ரூபரச கந்த என்ற 5ல ஆழ்வார் என்ன பண்றார்? ஊனிலாய 5மாய். முதல்ல மண் எடுத்து சொல்றார். இறைவா, நீ மண்ணிலே இருக்கிறாய். எப்படி இருக்கிறாய்? மண்ணுல நீ இருக்கும்போது உனக்கு 5 குணங்கள் இருக்கின்றன. அதான் 5மாய். என்ன 5 குணங்கள் இருக்கின்றன என்று கேட்டால், ஓசை. நிறுத்தி தான் சொல்றேன், கொஞ்சம் கவனம் கேளுங்க, அது புரியும். அது ஓசை, தொடுகை, உருவம், சுவை, மனம். இப்ப நான் சமஸ்கிருதத்துல வடமொழியில சொன்னது தமிழ்ல சொல்றேன். சப்த ஸ்பர்ச ரூபரச கந்த என்ற 5 குணங்கள். இந்த 5 குணங்களும் பூமியில இருக்கு. இந்த பூமியில ஓசை இருக்கிறதா? இருக்கிறது. தொடுகை இருக்கிறதா? பூமியை தொட்டு பார்க்கலாம். உருவம் இருக்கிறது, அதுக்கு சுவை இருக்கிறது, மனமும் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருப்பதனாலே ஊனிலாய 5மாய். அடுத்தது புனர்க்கண் நின்ற 4மாய். இந்த நீர் இருக்கிறதே, அந்த நீருக்கு இந்த 5ல மனம் தவிர மற்ற 4 குணங்களும் இருக்கு. அதுக்கு வடிவம் இருக்கிறது, சுவை இருக்கிறது, தொடுகை இருக்கிறது, அதுக்கு ஓசை சலசலன்னு ஓடி வருது. அது எல்லாம் இருக்கு. மனம் மட்டும் கிடையாது. என்ன சார் அப்படி சொல்றீங்க? நம்ம ஊர் கார்பரேஷன் வாட்டருக்குன்னு ஒரு தனி மனம் இருக்கிறது என்று சொன்னால் அதுல ஏதாவது கலக்குறாங்க. உண்மையான நீருக்கு சுவைதான் உண்டு, மனம் கிடையாது. இப்போ புனர்க்கண் நின்ற 4மாய். மீனிலாயது, மீனா தீநிலாய 3மாய். தீனா அக்னி. தீநிலாய 3மாய். அதுக்கு என்ன இருக்கிறது? ஓசை, தொடுகை, உருவம் இருக்கிறது. அக்னியை தொட முடியும், அது நம்ம தொட முடியும். எது இருந்தாலும் பிரச்சனை தான். அக்னி நம்ம தொட்டாலும், நாம் அக்னியை தொட்டாலும் அந்த தொடுகை வித்தியாசமான விஷயம். உருவம் இருக்கிறது, ஓசை இருக்கிறது, சட சட சடன்னு எரியும். அக்னி இருக்கிறதே, அது அதாவது அக்னி பத்தி பாரதி தனியா பாடியிருக்கார். அக்னி உபாசிக்கிற பாடலே பாடியிருக்கிறார். அக்னி என்பது சாட்சி.
இந்த பஞ்சபூதத்திலே எதிரா சாட்சி அப்படின்னா அக்னி என்று வேதம் சொல்கிறது. அதனால்தான் அக்னியை சாட்சியா வச்சுதான் எல்லாம் செய்வார்கள். அத்தனை விஷயங்களும் அக்னி சாட்சியா தான் செய்வார்கள். இப்படி அதுக்கு ஓசை, தொடுகை, உருவம் இருக்கிறது. தீநிலாய மூன்றுமாய், சிறந்த கால் இரண்டுமாய். கால் என்றால் காற்றுக்கு பொருள். உங்களுக்கு தெரியும், கால் அதர். கால் என்ற காற்று, அதர் வருகின்ற வழி. அது ஜன்னலுக்கு பேர், அந்த காலத்தை சொல்லுவார்கள் கால் அதர் என்று. மாணவர்கள் மாற்றி காதலர் என்று எழுதுவார்கள். அது கேட்ட உடனே ஒரு விளக்கம் சொன்னா, ஜன்னல் வழியா பாத்துக்கிறாங்க சார், எனவே காலதர் வழியாக காதலர் இப்படிலாம் ஒரு காலத்தை படிச்சு, இந்த கால் என்பதற்கு ரொம்ப காலம் எனக்கு தெரியும். தமிழ்ல கால் என்பதற்கு காற்று என்பது. சோ அதை பொருத்தி பார்த்தோம். அந்த விளக்கம் கரெக்டா இருக்கு. அதுல அது சிறந்த கால் இரண்டுமாய். ஏன்னா இங்க கால்னு போட்டிருக்கு, ரெண்டுன்னு இருக்கு. மனிதர்கள் சொல்லுவாங்க ரெண்டு கால் என்று சொல்வார்கள். அது ஜாகிரதையா இருக்கணும். அந்த காலத்துல இருக்கக்கூடிய தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு பொருள் நாம சரியா புரிந்து. சிறந்த கால், சிறந்த காற்று இருக்கிறதே, இரண்டு குணம் இருக்கு. என்ன இரண்டு குணம்? ஓசை, தொடுகை. காற்றுக்கு ஓசை இருக்கிறதா? பாரதியை படித்து பாருங்கள். காற்றுக்கு கவிதையே இருக்கிறது. காற்று பாரதியினுடைய வாயிலே வந்த காற்று இருக்கிறதே, அந்த மூச்சு காற்றுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இல்லையா? அதுக்கு தொடுகை அப்படி மேல படும். என்னன்னு தெரியாது. கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை மேல தொடறது மாதிரி அது அந்த அளவு அது தொடும். அது அழகு. உட்காந்து பார்க்கணும். நமக்கு இயந்திர வாழ்க்கையில இதெல்லாம் மறந்து போய் விட்டது. தனியா எங்கேயாவது ஒரு இதுல உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப அழகா இருக்கும் காற்று தொடுகை. மீனிலாயது ஒன்றுமாகி, வான்வெளியிலே நீ ஒன்றே ஒரு குணம் தான் இருக்கு. அது என்ன? ஓசை. அதுக்கு உருவம் கிடையாது, தொடுகை கிடையாது, சுவை கிடையாது, மனம் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு குணம் என்ன இருக்குன்னா ஓசை. சப்த, ஸ்பர்ச, ரூப, ரச, கந்த என்று ஐந்து குணங்களை, ஐந்து பூதங்கள், ஐந்தும் கொண்ட பூதமும் இருக்கிறது பூமி. ஒன்றே ஒன்று இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது வானம். இடையே இருக்கக்கூடிய பூதங்கள் இரண்டு, மூன்று, நான்கு என்று பகுதியாக வைத்துக் கொண்டிருக்கின்றமே. இப்படியெல்லாம் இருக்கிறாய் இறைவா என்கிறார். அதை எழுதுறார். நீ நிலாய வண்ண, இது அத்தனையும் வேறு வேறு ஆனதாய் நீ உள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறாயே. இங்குமங்குமாக நீ உன்னை வெவ்வேறு விதமாக சுருக்கிக் கொண்டும், விரித்துக் கொண்டும், அடர்த்தி கொண்டும், பறந்து கொண்டும், ஆம், பதிந்து கொண்டும் நீ நிற்கிறாயே. இறைவா, நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரோ? உன்னை நினைக்க முடியுமா? நான் முதல்ல பேசும்போது சொன்னேன், இவர் வந்திருக்கார், நம்ம செல்லப்ப சார் வந்திருக்கார். அவருடைய நாராயணியம் புத்தகம் என்னிடம் இருக்கிறது. அதை நான் படித்துக் கொண்டிருப்பேன். ஃபார்ச்சுனேட்லி என் பையன் வரும்போது இங்க அனுப்பி அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன் அந்த புக். ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் ஹியர். அதை படுத்துட்டு இருப்பேன். அதை பத்தி உங்களை நான் சொன்னேன். லாஸ்ட் டைம் சொன்னேன். அஸ்பஷ்ட திருஷ்ட மாத்திரே. அதாவது என்ன பண்றார் பட்டத்திரி, என்ன பண்றார், இறைவனை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார். இறைவனை பற்றி எழுதி கொண்டிருக்கும் போது இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுல என்ன ஒரு 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 அழகான விஷயம் இந்த நாராயணியத்தை பற்றினா, சுந்தரராஜன் சார் நாராயணியம் பற்றின தமிழ் பாடல்கள் இப்போ டேப்ல வந்திருக்கு. அருமையான பாடல்கள். நான் கேட்டு அனுப்பிச்சிருந்தார் அவர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் சேர்ந்து அங்கே ஒரு ஒரு பாடகி மிக இனிமையா பாடி இருக்கிறார். அப்படி இந்த வாட்டி குவிகத்திலே நாராயணியம் தான் அட்டப்படம். செல்லப்பா சாருடைய இந்த புக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறது. அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல ஒரு இடம் வருது, அஸ்பஷ்ட திருஷ்ட மாத்திரே. முதல் வரி எனக்கு என்னன்னா, அந்த அந்த மாதிரி புத்தகங்கள் வரணும் நிறைய. காரணம், அது நல்ல அழகா பதிப்புல நல்ல பெரிய எழுத்துல நல்ல இடத்துக்கு பஞ்சம் இல்லாம நல்ல ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கரெக்டா எழுதியிருக்காரு அதுல. அப்ப நான் போன முறை சொன்னேன், அஸ்பஷ்ட திருஷ்ட மாத்திரை. இதுக்கு உபன்யாசகர்கள் சொல்லுவார்கள். அதாவது ஒரு பக்தியில இருக்கக்கூடிய நிலையில, அதாவது சொல்லுவார்கள், இறைவன் இப்ப பகவத்கீதை இறைவன் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் மனிதனுக்கு சொல்லுது திருக்குறள். இப்படி எல்லாம் மாற்றி சொல்லுவார்கள், யார் யாருக்கு சொன்னது என்றா சொல். இந்த விஷயத்துல நாராயணியத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாராயண மேம்பத்தூர் நாராயண பட்டத்திரி பாடிய அந்த நாராயணத்தை இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எடுத்தோடனே அதுவும் இந்த முதல் பாடல் இருக்கிறதே எப்படி ஆரம்பமே, எப்படி இந்த அந்த சொல் சந்திரானந்தம் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சொல்லையே இறைவன் எடுத்து கொடுக்குறான். நீ நீ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறாரு. பெரிய கதை. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த திருஷ்ணா வரலாறு ரொம்ப இனிமையான வரலாறு. அதுல என்ன முக்கியம்னா, இறைவன் கேட்டானா, ஏன்பா இந்த பாட்டுல முதல் பாட்டுல என்னை பத்தி ஆகா ஊஹு நீ ரொம்ப பெரிய ஆளு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க, திடீர்னு அஸ்பஷ்டன்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா
தெளிவற்றவன், தெளிவாக புரியாதவன். இதான் நான் போன முறை பேசும்போது சொன்னேன். எப்படி சொன்னா, சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார், இதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சொன்னது போல இங்க அஸ்பஷ்ட திருஷ்ட மாத்திரை, அதுக்கு சொல்ல திருஷ்ட மாத்திரைக்கு இறைவன் வந்து பார்ப்பதற்கு, நாம் இருந்து இறைவனை பார்த்தா நமக்கு வியாதி எல்லாம் போயிடும் சொல்லிட்டு போறாங்க. அதுல என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் நம்மை அங்கிருந்து பார்க்கிறான். நீ போய் இறைவனை பார்ப்பதை விட அவன் ஆசையோடு அடியார்களை எண்ணி வருகிறாயா வருகிறாயா என்று இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் என்று அதுல அருமையா சொல்லுவார்கள். இப்போ அந்த நாராயணத்திலே இது பின்னால வருது. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பின்னாலே பாடல்களே வருது. அதை போல வந்து இன்னொரு பாட்டு எடுத்து சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இது நம்ம ஆம், நம்ம சைவ திருமுறையில இருக்கக்கூடிய பாடல்கள், அதுல இருந்து எடுத்து பார்த்தா இன்னொரு பாட்டு எடுத்து வச்சு அதுல ஆம், பாரிடை பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. பாரிடை ஐந்தாய், இப்ப உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும், நான் மறுபடியும் சொல்லணுங்கிறது இல்ல. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வழின்னா காற்று. நம்ம பேர் சில பேர் வழிங்கிறதே வழின்னு சொல்றான். அது ரொம்ப மனசு வலிக்கிறது அது கேட்டா தமிழ்ல. இதுல வந்து ஒரு வித்தியாசம் பாருங்க. பூநிலாய ஐந்துமாய் புனர்க்கண் நின்ற நான்குமாய் என்று ஆழ்வார் பாடிய பாடலை வாசக பெருமான் எப்படி பாடுகிறார் அப்படின்னா, பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. அது ஒரு வந்து ஒரு வினைச்சொல் தனியா கொடுக்கிறார் பாருங்க. அவர் என்ன பண்ணார் ஆழ்வார், பாரிடை நீ ஐந்து குணங்களாக இருக்கிறாய். அதாவது ஓசை, தொடுகை, உருவம், சுவை, மனம் என்ற ஐந்துமாக இருக்கிறாய் என்று சொன்னது. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. தமிழனுடைய அந்த அழகு பறந்தாய் போற்றி. நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை அதாவது காற்றிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. இந்த காற்று என்ன செய்கிறது, நமக்கு மகிழ்ச்சி மட்டும் கொடுக்கல, அதுவே மகிழ்ந்து கொள்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அந்த வினைச்சொல்ல கொண்டு வரார். வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. ஏன்னா அங்கதான் ஆரம்பம். the seed is there, there's only sound at the beginning. எல்லா எந்த பாஷையில இருந்தாலும், எந்த உலகத்தினுடைய எந்த விதமான தத்துவங்களாக இருந்தாலும் அங்கதான் ஆரம்பிக்குது சப்தம். அப்போ அந்த விஷயத்தை வந்து இவர்கள் எல்லாரும் வித்தியாசமா சொல்லுகிறார்களே, இதை எண்ணி பார்க்கும்போது பாரதி என்ன செய்கிறான், இந்த குணங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் அதெல்லாம் உருவகப்படுத்தி சொல்றான். அதாவது நம்ம நேர்ல பாக்குறது. இப்போ வந்து பாரதி என்னெல்லாம் காட்டுறான், நான் ஏற்கனவே சொன்ன பரிதி, சூரியன், மேகம், ஆம், காற்று, அப்புறம் வந்து மழை, அதுக்கப்புறம் உயிர்கள், புல் பூண்டு, விலங்குகள், மலை, கடல், இது எல்லாத்திலையும் பராசக்தி இருக்கிறார் இருக்கிறார் என்று காட்டிக் கொண்டு வரும்பொழுதே அவன் இந்த ஐந்து பூதங்களுடைய விரிவைத்தானே சொல்கிறான். ஐந்து பூதங்கள் இருக்கக்கூடிய குணங்களை சொல்கிறான். எனக்கு அந்த பாடம் ஞாபகம் இல்லை. ஔவையார் வந்து இந்த ஐந்து விஷயங்களை வந்து குரல்லையே எழுதியிருக்கார். ஔவையார் மாதிரி ஒரு ஒரு மகா ஞானி இருக்க முடியாது. பாரதி வந்து மிகவும் போற்றிய ஒரு ஒரு கவிஞர் யார் என்று சொன்னால் ஔவை. ஔவையை பற்றி பாரதிக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த உணர்ச்சி இருக்கிறதே கட்டுரையிலும் எழுதியிருக்கிறான், உரைநடை எழுதியிருக்கிறான். அப்படி மகா பெரிய ஞானி அந்த ஔவை. இந்த சொல்றது எல்லாத்தையும் வந்து அந்த அம்மா வந்து குரல்ல எழுதிட்டு போயிட்டா. இப்படி உலகமே பாராட்டக்கூடிய இந்த ஐந்து குணங்கள், அத பாரதி என்ன செய்கிறான், மகாசக்தியிடம் விரித்து காட்டுகிறான். இப்படி புற அழகிலே நின்றவன் என்ன செய்கிறான், அதை தாண்டி உள்ளே நுழைகிறான். இந்த 6 பாடல்ல இது அத்தனையும் புறத்திலே இருக்கிறது. 6வது பாடல் அகத்திலே வந்து சேர்கிறது. சரி, இப்ப இந்த 6வது பாடலை பார்க்கலாம். அப்படின்னா, சித்த சாகரம் செய்தனை, அந்த பாட்டினுடைய நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த பாட்டை. அதனால ஒவ்வொரு வரியாக நான் இப்பொழுது அதை வந்து உங்களுக்கு விளக்கி சொல்ல இருக்கிறேன். எடுத்த உடனே சொல்றான், சித்த சாகரம் செய்தனை, நீ என்ன செய்த இறைவா, அதாவது தேவி மகாசக்தி, இப்போ வந்து நீயே அதுவா ஆனான்னு சொல்ல. அதான் இந்த ரொம்ப ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா சட்டிலிட்டி. இதுதான் வந்து நம்ம கவனிச்சு உள்ளுக்குள்ள போகணும்.
there are so many of my friends here. நான் அவர்களுக்காக சொல்றேன். அத்தனை பேரும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க. நீ தீயை உண்டு பண்ணன்னு சொல்லல, தீயாக ஆனாய். நீயே உயிர்களாக, நீயே வந்து புல்லாகி பூடாகி பல்விருகமாகி பேயாகி கணங்களாகி செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லாவற்றிலும் இளைத்தேன் என்று அடியார் சொல்லுகின்றாரே, அந்த அத்தனையும் அடியாருக்கு அடியானாக நீ உள்ளே இருக்கிறாய் என்பதுதான் பேச்சு. இங்க என்ன சொல்றா உள்ளத்துல, நீ இதை செய்தனை என்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புறத்திலே இல்லாத ஒரு விஷயம் இந்த அகத்திலே இருக்கிறது. என்ன அப்படின்னா, there is an element of participation. ஏன்னா அந்த அந்த பரஜீவத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா பரமாத்மனுடைய ஒரு பகுதி என்ற காரணத்தினாலே அதுக்கு தனியாக ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்துல தான் அகங்காரம் என்ற அந்த சொல் இருக்கிறது, நான் என்ற அந்த சொல். நீங்க யோசிச்சு பார்த்தா ரொம்ப காலமாக ரமணர் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். நான் யார், ரமணரா நான் யார், அதுதான் அவருடைய. ஆனா போய் போய் பார்க்கறது அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ், தட்ஸ் ஆல். இந்த புறத்துக்கும் அகத்துக்கும் உள்ள விஷயத்துல இருக்கக்கூடிய வேற்றுமை என்னடான்னு கேட்டா, நான் அது ஒண்ணுதானே, அது கிடையாது. அதிலே அந்த அதுல இருக்கிறாள் இறைவி. இந்த நான்ல இருக்காளா இல்லையாங்கிறது வந்து நீ டிசைட் பண்ணணும். எப்படி சொல்றான் பாருங்க பாரதி. அவன் சொல்லல, ஆனா சொல்றான், சித்த சாகரம் செய்தனி ஆங்கதில் செய்த கர்ம பயனென பல்கினை. As I said, this is the rarest, rare poem stanza for பாரதி. ஒரு உவமைய பூரா பாடல்லையும் எழுதியிருக்கான், மொத்த பாடல். யூ ஷுட் ஆல் ட்ரை. கவிதையில வந்து நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், எப்படி அதுக்கேற்ற மாதிரி ஓமை பிடிக்கணும். அந்த காலத்துல நிறைய பாடல்கள் இந்த மாதிரி இருக்கிறது. பழம் பாடல்கள்லாம் சில தனிப்பாடல் கூட அருமையா இருக்கும் இந்த மாதிரி. அதுல என்ன சொல்றான், சித்த ஆங்கதிர் செய்த கர்ம பயனென பல்கினை. அதுல என்ன அப்படின்னா, நீங்கள் செய்த கர்ம வினை போல, செய்த என்பதிலே கூட அந்த அந்த எல்லா காலம் முக்காலம் ஒரு வினை தொகையாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். செய்த கர்மம், செய்ய போகிற கர்மம், செய்கின்ற கர்மம் என்று 3 நிலைப்பாடுகளில் இருக்கிற கர்ம பயனென பல்கினை. இதுலயும் ஒரு சட்டிலிட்டி இருக்கு, அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், தப்பா பொருள் சொல்றக்கூடாது. அந்த கர்ம பயன் போல அந்த கர்ம பயனினாலே இது நிகழ்கிறது என்று தவறாக சொல்லி விடுவார்கள். அப்படி சொல்லல பாரதி. இங்க கர்ம வினை பயனை சொல்ல வேண்டும். அந்த கர்ம வினை பயனை உவமையாக்கி, அந்த கர்ம வினை பயன் எப்படி பல்கி பெருகுகிறதோ அதை போலே சித்த சாகரம் பெருகி கொண்டிருக்கிறது. நோ புல் ஸ்டாப் என்பதை, என்ன அருமை அது. சித்த சாகரம் என்று அவன் சொல்லும் போதே அந்த அதுல வந்து நீங்க நான் படிச்சிடுறேன் திருப்பி திருப்பி அது எப்படி சொல்றது இல்ல, யோசிச்சு பாருங்க. சொல்றான் சித்த சாகரம் என்று சொல்லிட்டு, செய்த கர்ம பயனென பல்கினை. அதுல என்ன பியூட்டி அப்படின்னா, ஒரு கர்மா பண்ணினான்னா அது நீ விட்டு தொலைக்க முடியாது, உன்னை வந்தே தீரும், உன்னை விட்டு போகாது. இட்ஸ் பவுண்ட் டு ஃபாலோ யூ. அதை போலே மனதிலே இருக்கக்கூடிய அந்த பலவிதமான விஷயங்கள் இருக்கிறதே, அது பல்கி பெருகி கொண்டிருக்கின்றன என்று ஒரு பிரியாம்பிள் கொடுக்குறான். as you find in great documents of importance for the country and law and governance, you find always a preamble. அந்த பிரியாம்பிளுக்கு என்ன பொருள்னா, இதை தாண்டி போகக்கூடாது, இந்த எல்லைக்குள்ளே நான் பல விஷயங்களை உள்ளே சொல்றேன், அதுக்கு வெளியில போயிடக்கூடாது. அதுதான் அந்த பிரியாம்பிளுடைய அது அது மூர்ச்சனையான விஷயம். அது மாதிரி இங்க என்ன சொல்றான் அவன், ஆங்கதில் செய்த கர்ம பயனென பல்கினை. கர்ம பயனாக நீ வல்ல, கர்ம பயன் போல. அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, சித்தசாகரம் செய்தனே சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து எழுதக்கூடிய அத்தனை வரிகளும் ஓமை, மறக்கக்கூடாது. again I refer to my பேராசிரியர் நாகநந்தி. ரொம்ப ரொம்ப கிளியரா இருப்பார். ஓமைகள் வர இடத்துல நீங்க வந்து தவறே செய்யக்கூடாது, உட்காந்துடணும், மேலே ஏறி உட்காந்துருங்க. திருக்குறள்ல ஒரு ஓமை வருதா, தொட்டனை தூரும் மணற்கேணி. அது முதல்ல கேட்கிற கேள்வி, மீ விஸ்வநாதன் எல்லாம் தெரியும், அங்க படிக்கும்போது குரல் பார்க்கும்போது முதல்ல எது ஓமைன்னு கேட்பார். பல பேருக்கு அதுவே தெரியாது. தொட்டனை தூரும் மணற்கேணி எது ஓமை? அப்படி மணற்கேணி அப்படின்னா போச்சு, கேணினா போச்சு, மணற்கேணினா போச்சு. அது எங்கன்னா தொட்டனை தூரும், அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஓமையில என்று சொல்லுவார். அது போல இந்த சித்த சாகரம் என்பதை ஓமையாக கொண்டால் பாரதி விளக்கி எழுதுகிறான். அதுல பல விஷயங்கள் பல்கி பெருகுகின்றன. இது என்ன பின்னாடி வரப்போறது.
அதுல கர்ம வினையை பத்தி வைப்பல, அந்த கர்ம வினை எப்படி, அது ஓமைதான். அங்க கர்ம வினை இஸ் நாட் அன் அட்ஜெக்டிவ் ஃபார்ம், பட் இட் இஸ் ஒன்லி a simile. அந்த கர்ம வினை போல விடாது சென்று கொண்டிருக்கிறது என்னலாம். ஓகே, லெட் அஸ் see. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து தத்துகின்ற திரையும் சுழிகளும். தத்துகின்றனா அப்படியே வந்து துள்ளி வருகிறது. தத்து இதுல வந்து தத்து மயில் என்று எழுதுவார். அருணகிரியார் படிச்சு அருணகிரிநாதர் இந்த மாதிரி வந்து பாம்பன் சுவாமிகள் மயிலை பத்தி, ஏதாவது ஒரு நல்ல பாட்டு படிக்கணும் மயில் பத்தி யாரு பெரிய பார்த்தா பாம்பன் சுவாமிகள். அதுல வந்து தத்து மயில் என்று சொல்வார்கள். மயில் அப்படி தத்தி தத்தி வரும். அது மாதிரி தத்து என்பது வந்து அது ஒரு அழகு இருக்கிறது. அதுல வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதுல வந்து ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும், ஒரு டைனமிசம் இருக்கும். அது என்ன சொல்றா, தத்துகின்ற திரையும் சுழிகளும். இப்ப கடல்ல பார்த்த போது குழந்தையில இருந்து பெரிய வரைக்கும் யாரை கேட்டாலும் ஒரு கடல் என்று சொன்னால் அதுல என்ன சொல்கிறார், அலை என்று சொல்கிறோம். அலை கடல், கல்கியுடைய அலை ஓசை, அருமையான வார்த்தை அலை ஓசை. ஒரே நேரத்துல வந்து மண்ணையும் வானத்தையும் இணைச்சிட்டார். இப்ப நம்ம சொன்ன ரேட்ல போனா ஓசை ஒலியெல்லாம் நீயானாய் என்று எப்படி பேசுகிறதோ அது மாதிரி அலை ஓசை. அது மாதிரி அருமையான சொற்றொடர்கள் எல்லாம், தலைப்பெல்லாம். அது போல இங்கே பார்க்கிறோம். இதுல வந்து தத்துகின்ற திரையும் சுழிகளும், அதுல வந்து அலைகள் இருக்கின்றன. அந்த அலையை பார்க்கும்போது நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். யாராவது கொஞ்சம் நம்ம டீப்பா அலையை பார்த்துருக்கீங்களா? நிமிஷம் உட்காந்து நம்ம வீட்டுல குழந்தைகள்லாம் அழைச்சும் போது குழந்தை ஓடி ஈடி எங்கேயா தண்ணி விழாது இருக்கணும் பார்த்து இதே பழப்பா போகுது. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பேன். தனியா உட்காந்து அலையை பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கவலையில இருக்கிறவன் வேற வேலை ஒன்றும் இருக்காம பார்த்துருப்பான் ஒரு வேலை. ஆனா நம்ம வந்து உட்கார்ந்து பார்த்தா ஃபார் த சேக் ஆஃப் ஸ்டடி இந்த அலை எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிகிறதுன்னு தெரியாது. இந்த தத்துமையில் கான்செப்ட் அதுதான். இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எங்க முடிகிறது, வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் திஸ். இந்த அலை இந்த அளவு இருக்கு, இது இப்படி வருது இப்படி திரும்பி போகுது சொல்லவே முடியாது. சிலது வந்து பார்த்தா அப்படியே உருண்டு வரும், சின்னதா வரும். இங்க கடைசியில வரும்போது மகா பெரிய அலையா வந்து மோதும். சிலது பெருசா வரும், ஒண்ணுமே இல்லாத ஆயிடும். சின்ன குழந்தை மாதிரி காலை வந்து கட்டி சுத்தின்னு போயிடும் திரும்பி. ரொம்ப வேடிக்கையா இருக்கும். கடல் கரையில நின்று நீங்க வந்து இந்த அலையை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுல இன்னொரு நுட்பம் என்னன்னா, இந்த அலைக்கடல், திரைக்கடல், அலை வீசுகின்ற கடலாக இது இருப்பதற்கு காரணம் இந்த கடற்கரை. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியுமே. கரை இல்லாத இடமான நடுக்கடலிலே அது இல்ல. அப்போ அலைகடல் என்று சொல்லும் போதே, இது என்ன பியூட்டி பாருங்க. அலைகடல் என்று சொல்லும் போதே அது இல்லாத கடலும் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். இது என்ன ஒரு அழகு. இது இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இது இன்பம் என்று சொல்லும் போதே அதுக்கு பின்னாடி ஒரு துன்பம் இருக்கிறது. The inevitable twine, the inevitable twin aspect, the duality of life. இதை ஏற்படுத்தக்கூடிய நான் என்ற செய்தி இருக்கிறது. அதுல நீ எடுத்து பார்க்கும்பொழுது உள்ளேயும் வெளியேயும் என்றும் இருக்கக்கூடிய முதல் விஷயமாக பாரதி சொல்கிறான், தத்துகின்ற திரையும் சுழிகளும். அதுல சுழி இருக்கிறது, இந்த அலைகள். இத கடலை சொல்லிடுறேன். அப்புறம் இந்த கடலுக்கு எப்படி மனசுங்கிறத நம்ம ஸ்டாண்ட் பண்ண, இது ஓமை தான். இந்த ஓமை மூலம் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து யூ ஷுட் அப்போசிட். அப்போஸ்னா ஓ இல்லை, APPOS, அப்போஸ் பண்ணி அது மேல வச்சு பார்க்கணும் எப்படி ஒத்து போறது அப்படின்னு. தத்துகின்ற திரையும் சுழிகளும் தாக்கி எற்றிடும் காற்றும். அப்போ அலைகடல்ல என்ன ஆகுது வந்து தாக்கி எற்றிடும், மோதி எட்டி உதைக்கின்ற காற்று. மோதுகின்ற காற்றும் எட்டி போத்த வந்து மோதி எட்டி உதைத்தான் என்று சொன்னால் என்ன பொருள்? மோதுறது மோதறான். எட்டி உதைப்பது என்பது நீ மோதுவதனாலே அருகே வரக்கூடியவன் அந்த ஒரு வசதியினாலே உன்னை எட்டி உதைக்கக்கூடிய, இன்னும் அதனுடைய வலி அதிகம், அதனுடைய வேகம் அதிகம். அப்படி இந்த காற்று வந்து கிட்ட வந்து இப்படி வந்து அடிக்கிறது மேல. இது எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, இந்த சின்ன சின்ன படகுகள் எல்லாம் நீங்க அப்படி மோதி திரும்பி தத்தளிக்கிற படகு போல தத்தளிக்கிறது. சொல்றான் இல்லையா, ஓமைகள் சொல்றாங்க. அந்த கால கதைகள் எல்லாம் இருக்கும். படகு போல, கடலிலே படகு போல அவன் மனம் தத்தளித்தது. இருக்காங்க. இது புதுசு இல்ல. நம்ம வச்சு பார்க்கணும். அத மறந்தாட அத எண்ணி பார்க்கணும். புதுசுமே கிடையாது. புதுசே கிடையாது. தாக்கி எட்டிடும் காற்றும் முன் ஓட்டமும்.
உள் ஓட்டம். அது உள் ஓட்டம்ங்கிறது சில முன் ஓட்டம்னு போட்டிருக்கான். இது முன்னோட்டம் பின்னோட்டம்லாம் இல்லை. இது சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து சில பிழைகள் வருகின்றன. அது நம்ம அதை தாண்டி போகணும். ஓட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உள் ஓட்டம். As I told you earlier, when I was talking about நீர், அந்த கடல் பத்தி பேசும்போது, இந்த கடலுக்குள்ள வந்து நீங்க வெளியில பெரிய அலைகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதைவிட மிகப்பெரிய ராட்சச அலைகள், run to the several meters of its sides, அப்படிப்பட்ட அலைகள் கடலுக்கு உள்ளே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றன. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரெட் இட் இன் சம் அமெரிக்கன் சயின்டிஸ்ட், ஒன் ஆஃப் அவர் ரிசர்ச் ஏரியாஸ். வாட்டர் பாடிஸை பத்தி படிக்கக்கூடிய இடத்துல உள்ளுக்குள்ள இருக்கு அப்படி போட்டோம். இவ்வளவு பெருசா அந்த அந்த அலைகள் போட்டோம்னா, அந்த அலையினுடைய வடிவம் இருக்கிறதே அப்படி மேல போய் அந்த ஷெல் மாதிரி வரும் இல்லையா, அதனுடைய மீட்டர்ஸ், இன் மீட்டர்ஸ் இட் வில் பி தேர். அந்த அலை மேல அப்படி போயிட்டு வரக்கூடிய வந்து மீட்டர் அளவுல போட்டிருக்கான். அப்படின்னா உள்ளுக்குள்ள அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சாங்கன்னா, அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய தாது பொருட்கள், the salt and other things are being shifted from one area to another area. உள்ளுக்குள்ள வந்து ஒரு கலப்பு நடக்கிறது என்று சொல்கிறான். அதை அதை நான் பொருத்தி பார்க்கிறேன். தாக்கி எற்றிடும் காற்றும் உள் ஓட்டமும் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கடல் இஸ் ஆக்டிவ். ஒண்ணும் இல்ல, ஒரு கடலுக்குள்ள மீன் இருக்கா, அது நமக்கு தெரியும் இல்லையா? மீன், சின்ன மீன், பெரிய மீன், சுறா மீன் என்னமோ இருக்கு. அதெல்லாம் ஓடும்போது அவை அந்த நீர் பரப்பை, அந்த நீர்ப்பரப்புக்கு ஒரு அழுத்தமும் அந்த நீர்ப்பரப்புக்கு ஒரு விசையும் கொடுக்கின்றது. எப்படி வந்து ஒரு கார் ஓடும்போது பின்னாடி குப்பைகள் எல்லாம் கூட அந்த அந்த வேகத்துல பின்னாலே போகிறதோ, அதை போல வேகமாக கோடிக்கணக்கான பல்லுயிர்கள் கடலுக்குள்ளே அங்கும் இங்குமாக அலைவதனாலே உள்ளே கடல் ஓட்டம், அது ஒரு தனி ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப கடல் ஓட்டம் என்பது கடலிலே இருக்கக்கூடிய உயிர்களின் ஓட்டத்தையும் சேர்த்து சொல்வது. அப்புறம் இதுதான் அதற்கு சுத்த மோன பகுதியும். இதெல்லாம் இருக்குன்னு சொல்றியா கடல்ல? சுத்த மோன பகுதி. அதுல வார்த்தை வாங்கணும், சுத்த மோன பகுதி. தட் மீன்ஸ் அமைதி. அமைதினா பேரமைதி. பெரியவா வந்து, மகா பெரியவா வந்து மௌன விரதம் இருப்பா. சில பேர் மௌன விரதம் இருந்தா நான் ரொம்ப கஷ்டம். அவன் ஆக்ஷன் காமிச்சே கொன்னுடுவான். இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஒரு காஃபி வேணும்னு சொன்னா கையால 1000 கொனஸ்ட பண்ணி வீட்டுல எல்லாரும், சார் நீங்க பேசி தொலைங்கன்றாங்க. இன்னும் சில பேர் என்ன கையில பேட் வச்சு எழுதி காட்டுவாங்க. பிளேட் வச்சு அழிச்சு அழிச்சு எழுதிட்டு இருப்பான். இதெல்லாம் இதெல்லாம் காஷ்ட மௌனம்னு ஒண்ணு உண்டு. தெரியவா? அதான் மௌனம்னா கட்ட மாதிரி இருக்கக்கூடிய மௌனம். மௌனம் என்பது ஒரு தனி மனிதனின் மௌனம் அல்ல. ஒரு பேரமதியை தனது கவசமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு என்ன பொருள் என்றால், நீ எதுவும் பேசக்கூடாது என்பது சாதாரண மௌனம். நீ எதையும் கேட்கக்கூடாது என்பது காஷ்ட மௌனம். அதுதான் பேரமைதி. உன்னுடைய அமைதியை நீயே, அதுதான் தியானம். அந்த தியானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த தியானம் இருக்கிறதே அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தியானத்தை சொல்கிறார், சுத்த மௌன பகுதியும் வெண்பனி சூழ்ந்த பாகமும். இது அடுத்த நிலை. நம்ம எங்க பார்த்திருக்கோம், இந்த சினிமாலாம் பார்த்திருப்போம். அந்த இமயமலை சிவபெருமான்லாம் போகும்போது வெள்ளையா போட்டு அப்படி பனி பனியா போட்டு வச்சிருப்பாங்க. My American friends will be seeing many places in areas far off lands they will see. ஸோ இந்த வெண்பனி சூழ்ந்த அதுல என்ன இருக்குது, என்ன சார் வித்தியாசம்? அந்த சுத்த மோன பகுதியும் அப்படின்னா, சுத்த மோன பகுதியில அந்த கடலினுடைய வெப்பநிலை எப்படி இருக்கிறதோ அதுல அப்படியே இருக்கும். அது நடு கடல்ல. தட் மீன்ஸ் இது வந்து வெப்பநிலையும் மாற்றாது, எதையுமே மாற்றாது. அதுதானே அமைதி என்பது. எதையுமே மாற்றாமல் சலிக்காமல் அப்படியே நிற்கக்கூடிய ஒரு நிலை. அதுக்கப்புறம் பாரு, அதுக்கு அடுத்த நிலை என்னன்னு சொன்னா, வெண்பனி சூழ்ந்த பாகமும், அடுத்தது வந்து சுட்ட வெந்நீரும். பீப்புள் ஹவ் ஆல்வேஸ் ரீச்ட். ஓஷனோகிராஃபி பத்தி நான் சொன்னேன், 95% கடலை பத்தி யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் பண்ண ஆராய்ச்சியில 5%. அதுல வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த சி, கடல் சுடும். அது சுடும். அதாவது வள்ளுவன் எழுதினா, குணமெனும் கொன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் எறிது. அது ஓமை சொல்வார்கள். வடிவேலு செட்டியார் போன்றவர்கள் ஓமை எடுத்து கொடுப்பார்கள். எப்படின்னா, ஒரு தண்ணி கடல் நீர் மேல சுடும், அப்ப கீழே போனா குளிர்ந்திருக்கும். அது மாதிரி வந்து பெரியவர்களுக்கு வந்து கோபம் வந்து வரும். ஒரு கண நேரம் கணமேயும் காத்தல் எறிது. அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு கண நேரத்துல வரக்கூடிய கோபத்தை அவர்கள் காத்து மனசுல சாத்திரமாக்கி நம்ம தமிழ் சினிமால காட்டுற ரிவெஞ்சில கொண்டு போற மாட்டான்.
ஒரு பழைய இதுல காமிப்பான். எந்த அடி நாசம் பண்ணுவான் கதாநாயகன். ஊரெல்லாம் ஒழிப்பான். என்னன்னு கேட்டா, கருப்பு வெள்ளையில காட்டுவான். ஏதோ அவனுடைய பழைய அந்த காலத்துல அவ அப்பாவ யாரோ அடிச்சிருப்பா. அதுக்கு இவன் வந்து பழி வாங்குறான். பெரியவர்கள் அப்படி செய்வதில்ல. அதுல இன்னொரு பொருள் சொல்லுவார் குறள்ல. ஆ, இதெல்லாம் கத்துன்னு இருக்கோம் அது. அவருடைய வெகுளி கணமேயும் காத்தல் அரிதுன்னா, அந்த பெரியவர்கள் அந்த கோபத்தை ஒரு சிறு கணம் கூட அவர்களா வைத்துக் கொண்டிருக்க அது என்ன பிறழ்ந்த குணம். அது நல்ல குணம் அல்ல, தீய குணம். பெரியவர்களுக்கு சாற்றுமா அது முடியாது. சான்றோர் அல்லவா? அவர் ஏற்றுக்கிறார். சான்றோர் அல்லவா? இன்னா செய்தாரை இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று கேட்பான் வள்ளுவன். அப்படி அந்த தவறான குணத்தை வைத்துக் கொள்ளலாமோ? கூடாது. அது கன நேரத்துல போயிடும் அது. அதுக்கு இன்னொரு பொருள் சொன்னார்கள். அதுதான் அழகு. அந்த வரக்கூடிய கணமேயும் காத்தல் அறுதினா, அந்த கண நேரம் பெரியவர்களுக்கு வரக்கூடிய இந்த கோபம் இருக்கிறதே, அதிலிருந்து வரக்கூடிய அந்த அதனோடு வரக்கூடிய அந்த வெப்பத்தையும், அது கொடுக்கக்கூடிய தண்டனையும் நீ கணம் கூட காக்க முடியாது. அது ஒரு கணம் தான் இருக்கு. அத உன்னால காப்பாத்திக்க முடியாது. எனவே பெரியவர்களோட ரொம்ப அணுகுமுறையில இதுவா இருக்கணும். அப்படி போறது அது. இப்படி விளக்கம் போகும். எதுக்கு சொல்றேன்? சுத்த மோன பகுதியும், வெண்பனி பகுதியும், அதுக்கப்புறம் சுட்ட வெந்நீரும் என்று ஒத்த நீர்க்கடல் போல பல்வகை உள்ளமென்னும் கடலில் அமைத்தனை. என்ன அழகு பாருங்க. இவ்வளவு இருக்கா சார் உள்ளத்துல? இவ்வளவு இருக்கா? என்ன இருக்கு? இத்தனையும் பொருத்தி பாருங்கள். முதல்ல சொல்றேன். ஏன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அது. நான் சொல்லணுங்கிறது இல்ல. நீங்களே இருக்கக்கூடிய உள்ளத்துல அலை இருக்கா? இருக்கு. என்ன அலை? எண்ண அலைகள் இருக்கின்றன. என்ன அலை? எண்ண அலை இருக்கின்றது. சரி. அது இடையறாது போய்க்கொண்டு இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நினைப்பு. ஒருத்தர் என்ன பண்ண இன்னைக்கு மகாசக்தி முடியறதுன்னு நினைச்சோமே முடிய போறதா இல்லையா? சரி இதை முடிஞ்சா அடுத்து என்ன எடுக்க போறாரு நெக்ஸ்ட்? இது அதாவது நம்ம பேசுற விஷயத்தை பத்தி மனசு அலைபாயும். நான் சொன்ன விஷயத்தை தாண்டி நான் வந்த பிறகும் சில கருத்துக்கள் உங்களோட ஒட்டி கொண்டிருக்கும். எப்படி பண்ணுவான்னா, அது ஒரு அழகான ஒரு சிறுகதையில எழுதுவார். அப்பா அம்மா வந்து குழந்தைய அழிச்சுன்னு போறார் ஒரு கடத்தெருவுல. அவர்கள் ஒண்ணு வாங்கணும். அப்பா அம்மா ரொம்ப இந்த பையன் என்ன பண்ணும், அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்பா அம்மா கையை பிடிச்சுனே போகும். பக்கத்துல ஏதோ பலூன் ஏதோ இருக்கும். அதை பார்த்து அப்படியே நின்னுடும். அவன் முன்னாடி போயிடுவான். ஐயோ அப்பா போயிட்டாலும் பின்னாடி போகும். அதுபோல நாம் சில கருத்துக்களை சொல்லும்போது கேட்கக்கூடிய நண்பர்கள் ஒரு கருத்திலே மனது ஆழ பதிந்து அவருக்கு அந்த போயிடும். நான் திருமழிசை பிரான் பத்தி பேசும்போது அவர் ஆழ்வார் பத்தி நினைச்சுட்டு இருப்பார். நான் இந்த பக்கம் மாணிக்கவாசர் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கேயே உட்காந்துருப்பார். சின்ன அந்த கையை விட்ட சிறுவன் போல. அப்புறம் ஓடி வருவார். இப்படி மனம் செய்யும் அந்த அந்த மாறுதல் இருக்கிறது. இது வித்தியாசமா இருக்கிறது. இன்னும் சில பேர் இது சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நினைச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து கண்டென்ட். இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் சைடு. அதாவது இன்னைக்கு வந்து என்ன யூடியூப்ல ஏறுமா ஏறாதா அப்படின்னு அது ஒரு சிந்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். பேசக்கூடியவர்கள் என்னன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க சார்? யாரு கேட்கறாங்களா இல்லையா? ஒன்னும் புரியலையே. நேரா பார்க்கறது இல்லையே. இப்படி மனசுல இன்னும் சில பேருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயமா இருக்கும். யாரோ பழைய ஃப்ரெண்டு ஞாபகம் வரும். பழைய இறப்பு, பிறப்பு, மகிழ்ச்சி, துக்கம், நாளைக்கு என்ன செய்யணும்? இத்தனை அலைகள் இருக்கின்றனவே எண்ணி பார்க்க உள்ளம் என்னும் சாகரம் படைத்தனை. தாக்கி எட்டிடும் காற்றும் முன்னோட்டமும். எட்டும். எவனோ என்னைக்கோ சொன்னத. இவர் வந்து சுவாமி ரங்கநாதன் தான் இருந்தார். இதுல ராமகிருஷ்ணா மடத்துல ஃபார்மர் பிரசிடென்ட் ஆல்சோ. அவர் சொல்வார், பிளஸட் ஆர் த பீப்புள் who do not get back to their heart to see the old wounds, open the old wounds and think on that. சில பேர் என்ன பண்ணா பழைய மறக்க வேண்டிய விஷயத்த என்னைக்கோ நடந்த செய்திகளை திரும்ப திரும்ப ஏற்று மனதை மறுபடியும் ரணமாக்கிப்பான். தாக்கி எற்றிடும் காற்றும். என்னைக்கோ நடந்த விஷயம் மனசுல அந்த 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 கோபத்தை கொண்டு வருவான். அதை கொண்டு வருவான். இதெல்லாம் தேவையா? என்றாலும் அதை செய்வார்கள். ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இதெல்லாம் சுத்த மௌன பகுதியும். சில நேரங்களிலே மனிதருக்கு நல்ல குணம் இருக்கிறது. இது மாதிரி பெரியவா மாதிரி ஒருத்தரை போய் பார்க்கறது சொன்னா அந்த நேரத்துல மனம் இல்ல தியானத்துல உட்காரும் போதோ இல்ல நல்ல விஷயங்களை கேட்கும் போது சுத்த மௌன பகுதி இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பொருத்தி பார்க்கலாம். சூழ்ந்த பாகம் சுட்ட வெந்நீரும். மனத்துக்கு மனத்துக்கு வந்து இதமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதம் இல்லாத இருக்கும். ஒரு கல்யாணம் நடக்கிறது வீட்டுல எல்லாரும் வந்து சேர்றாங்க. உறவுகாரங்கள் சேர்றாங்க. ஒவ்வொரு உறவை பார்க்கும் போதும் அந்த உறவு அவரோட நமக்கு இருக்கக்கூடிய நட்பு, கோபம், பகை இது எல்லாமே சேர்ந்து கலந்து தானே இருக்கு வாழ்க்கையில. இத்தனை விஷயங்கள் ஒரு ஒத்த மனசுல அது ஒத்த நீர் கடல் போல் பல்வகை உள்ளமென்னும் கடலில் அமைத்தனை.
என்று பாரதி எழுதுகிறான். உள்ள கடலை நீங்க எண்ணி பார்க்கணும். அதுல நான் நினைச்சு பார்த்தேன். யாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரலல் சொல்லணும் அப்படின்னா, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற லாசாரா அவர்களின் கட்டுரை கட்டுரை தொகுப்பு தினமணிக்கு அதுல வந்தது, தொடர்ச்சியா வந்தது. உங்களுக்கு தெரியும், அதனுடைய பெயர் தெரியும், சிந்தா நதி என்று பெயர். இவர் சாகரம் என்று சொன்னதை லாசாரா என்ன செய்தார்? நதி என்று சொன்னார். என்ன அழகு பாருங்க. இது கடல் என்று சொன்னார். கடலும் ஒரு ஒரு நீரினுடைய ஒரு வடிவம், நதியும் ஒரு வடிவம். அதுல அவர் எழுதுறார் ஒரு இடத்துல, அவர் தென்காசி பக்கம் அவருடைய நண்பரை பார்க்க போறார். தென்காசி பக்கம் போகும்போது அந்த நண்பரை அஹ், அவன் அம்மா இறந்து போயிடுறா. அந்த துக்கம் கேட்கறதுக்கு போறார். ஏன்னா இவர் அந்த வீட்டுக்கு பழகியவர், அந்த அம்மாவெல்லாம் பார்த்திருக்கார். இவர் போன உடனே அவர் நண்பர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அருமையா எழுது. அதை நீங்க படிச்சு பார்க்க வேண்டிய கட்டுரை அது. அது எழுதி கொண்டே வரும்போது அவன் இவர் கீழே உட்காந்து பேசிட்டு இருப்பார். விசுப்பலகையில உட்காந்து கேட்டுருவார். அப்படியே ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பேசி பேசி மாலை வந்து விடும். நேரம் ஒளி மங்கி விடுகிறது. ஒரு சந்தி நேரம் தாண்டி கொஞ்சம் இருட்டு மாதிரி ஆயிடுறது. அவருடைய நண்பர் எழுந்து போகிறார். அந்த பக்கம் எழுந்து போறார். இவர் தனியா அந்த ரூம்ல உட்காந்து இருக்கார். அந்த ரூம்ல தான் அவ அம்மா இருப்பா. அவர் நண்பருடைய அம்மா பாரும்போது அதை பார்த்து, இவருடைய அம்மா போய் ஒரு வருஷம் ஆகுது. யாரு? லாசாரோவுடைய அம்மா போய். இந்த அம்மா இங்க தான் இருந்தா என்று இவர் தேடிக்கொண்டே இருக்கும்பொழுது இவருக்கு தன்னுடைய அம்மாவுடைய ஞாபகம் வந்துடுறது. ஒரு நேரத்தில் நினைக்கிறார், நான் எந்த அம்மாவை தேடுகிறேன்? என்னுடைய அம்மாவா, இல்லை நன்னுடைய அம்மாவா? அப்படின்னு தெரியுமே, எந்த அம்மா? அவர் எழுதுறார், அம்மா எந்த அம்மா என்றால் என்ன, எல்லாம் ஒரே அம்மா தான் உலகத்துல என்று எழுதிவிட்டு அந்த கட்டுரையினை கடைசியில் எழுதுவார். ஆஹ், அம்மா, எல்லா அம்மாவும் ஒன்று, அம்மால வித்தியாசம் எங்க என்று சொல்லி சிந்தா நதியில் துள்ளு மீன் என்று எழுதுவார். சிந்தா நதியில் துள்ளு மீன். அப்படி நதி போய் கொண்டிருக்கிறது. ஒரு மீன் துள்ளி கீழே விழுகிறது. அதை போல அலைகள் போல எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. திடீர்னு ஒரு எண்ணம், இதுக்கு சம்பந்தம் இல்லாது, இல்ல இதனுடைய நீட்சியா விளையக்கூடிய ஒரு துள்ளு மீன் என்று எழுதுகிறார். அதுல இன்னொரு இடம் நான் ரசித்தேன். அதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லாசாரா மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு அதை பற்றியே நிறைய பேசலாம். மனம் பற்றி அவர் எழுதின இந்த கட்டுரை எப்படி இந்த சித்த சாகரத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு ஒளி தருகிறது. அதாவது சாதாரணமா ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இருட்டுல பார்த்தா ஒரு வழியா இருக்கும். கையில ஒரு விளக்கை வைத்துக் கொண்டு அருகே சென்று பார்த்தால், இல்ல ஒரு பூத கண்ணாடி வச்சு அருகே சென்று பார்த்தால், அது மாதிரி லாசாரானுடைய கட்டுரை ஒரு கைவிளக்கு போல எனக்கு பயன்பட்டது. அவர் எழுதுறாரு அதுல, இதுவரை படித்ததெல்லாம் இங்கு காணும் இந்த வரிகள் கூட அல்ல. வரிகளின் இடையே படித்தால் உன் வானவில்லின் கண்டாமணி உன் வானவில்லின் காண்டாமணி ஓசை உனக்கு கேட்கவில்லை? கொஸ்டின் மார்க். உனக்கு கேட்கல? சிந்தா நதி மேல் வானவில். அதான் படித்துக் கொண்டே வரும்போது இந்த படித்து கொண்டு வரக்கூடிய விஷயத்துல உன்னுடைய விஷயங்கள் சேர்ந்து உனக்கு ஒரு காண்டாமணி ஓசை கேட்கிறது. கோவில்ல இருக்கக்கூடிய இந்த பெரிய மணி இருக்கிறது, கண்டாமணி. அந்த கண்டாமணியுடைய ஓசை உனக்கு கேட்கவில்லை? அது கேட்கணுமே. அப்படி கேட்டால் சிந்தா நதி மேல் வானவில். அந்த நதியினுடைய ஒளிபரப்பில் இருக்கக்கூடிய அந்த வானவில்லினுடைய வண்ணங்கள் போல எண்ணங்கள் எத்தனையோ போகின்றன. அப்போ ஒன்றிலிருந்து மன்று வரக்கூடிய அந்த தொடர்புக்கு ஆசாரா போன்றவர்கள் இப்படி ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்களே, அதை பார்க்கலாம். அப்போ இதுல இதுல என்ன சொல்றாரு? தாவுகின்ற அலைகள், நீர் சுழல்கள், மோதி அடிக்கின்ற சூறாவளி காற்று, அடிநீர் ஓட்டம், இந்த கீழே இருக்கிற அடிநீர் உள் ஓட்டம், அது போல முழு அமைதியான பிரதேசம், சுத்தமான பகுதி, வெள்ளை பனிப்படலம் போர்த்த வெண்பனி சூழ்ந்த இடங்கள், வெந்நீரை உடைய இடங்கள், வெந்நீர் வெந்நீர் ராஜ்கிர்னு ஒண்ணு உண்டு, நியர் பாட்னா, இன் பிட்வீன் பாட்னா அண்ட் கயா. அந்த பகுதியில் போனா ராஜ்கீர் என்று ஒரு நான் போயிருக்கேன். அங்க ஒரு வெந்நீர் ஊற்று இருக்கிறது. அங்க எல்லாரும் போய் குளிப்பாரு, உடம்பு சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு போலாம். முதல்ல போகும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. குழால தண்ணி வெந்நீர் திறந்து விட்ட மாதிரி பூரா அந்த ஊற்றே வெந்நீரா இருக்கும். கந்தக பூமி என்று சொல்வார்கள். அப்படி நீருக்கு வரக்கூடிய அந்த குணத்தின் பூமியினுடைய குணம் தான் வருகிறது என்றாலும் கூட அதனுடைய வெவ்வேறு இடத்திலே இருக்கிறது. அந்த மனம் என்ன செய்கிறது என்று பார்த்தால் வித்தியாசமான செய்திகளை சொல்கிறது. இதை பாரதி பேசுகிறான். சித்த சாகரம் செய்தனை, அதுல கர்ம
வினை பயனென்று நீ செய்கிறாய் என்று எழுதுகிறானே. இதுல எத்தனையோ உதாரணங்கள் சொல்லி செல்லலாம். மொத்த நீர்க்கடல் போல பல வகை உள்ளமென்னும் கடலில் அமைத்தனை. உள்ளத்தை யார் கடலாக மாற்றி இருக்கிறாள்? பராசக்தி. இந்த மனம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமான விஷயம். நான் நாராயணியத்தை பத்தி சொல்லிக் கொண்டிருந்தேன். அது நாராயணியத்துல ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது மனத்துக்கு உள்ளது. அந்த அவர் என்ன பண்றார், பட்டத்திரி தியான ஸ்லோகம் எழுத வேண்டும், இறைவனிடம் கேட்கிறார். இதுல என்ன அப்படின்னா, இறைவனிடம் பக்தன் பேச ஆரம்பித்த பிறகு பக்தனும் பேசுவதை நிறுத்த மாட்டான், இறைவனும் கேட்பதை நிறுத்த மாட்டான், பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு தியானத்துக்கு நீங்களே ஒரு ஸ்லோகம் முதல் சொல்லை எடுத்து கொடு என்று சொன்னால், தியான ஸ்லோகத்தை யார பாடுறதுன்னு கேட்டாராம் பட்டத்திரி. இறைவன் கேட்டான், ஏன்பா உனக்கு எல்லாத்தையும் நான் தான் எடுத்து சொன்னேன், தியான ஸ்லோகம் யார் பேர்லன்னு உனக்கு தெரியாதா? இறைவனுக்கு ஒரு சந்தேகமா, ஏன்டா நம்ம பத்தி இவன் தியானம் பண்ணாது, தியானம் யார் எழுதுன்னு கேட்கிறானேன்னு கேட்டான். சரி, உன்னை பெற்றெடுத்த அம்மாவோ அப்பாவோ பத்தி எழுது. இல்ல பட்டத்திரி, நீ வாத நோயாலே புண்பட்டு நிற்கக்கூடிய நேரத்திலே உன்னை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வந்தார்களே உனது சீடர்கள், அவர்களை பற்றி தியானம் செய்து, இப்படி எதையோ பற்றி தியானம் செய்து உன்னுடைய ஆசிரியர் ரிஷோடி, அந்த ஆசிரியர் பற்றி இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் இதெல்லாம் விட்டு விட்டு அவர் எழுதுவார். அதுல யாரை தியானம் செய்து விட்டாலும் யாருமே இறைவனே எதிர்பார்க்காத விஷயத்தை நாராயணியத்துல பட்டத்திரி செய்கிறார். ரோகாய துப்பியம் நமஹா என்று யாரை தியானம் செய்தேன்னு சொல்லி, வியாதியை தியானம் செய்தேன் என்று சொல்கிறார். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங். எப்படி பாருங்க அது. யாராவது அந்த வியாதி போறதுக்கு தானே இறைவன் கிட்ட வந்திருக்கிறான். தியான சோகத்தை அந்த வியாதியே கொண்டு வைக்கிறார். ரோகாய துப்பியம் நமஹா அப்படின்னு. ரோகம்னா வியாதி. இதுதான் மனம். அப்ப அவரு கேட்டாரா, உடனே பட்டத்திரி சொல்லுகிறார், இந்த வியாதி மட்டும் வரலைன்னா நான் உங்ககிட்ட வந்திருப்பேனா இறைவா? இதுதானே என்ன உங்ககிட்ட அழிச்சிருந்தது. இவருடைய ஆசிரியருக்கு அந்த கதை ரொம்ப அருமையா இருக்கும், அருமையான வரலாறு. அவருடைய ஆசிரியருக்கு வாத நோய் இருக்கிறது. இவர் போறார் தன்னோட ஆசிரியரிடம். ஆசிரியர் ரொம்ப அன்பும் மரியாதையும் கொண்டவர். நீங்க என்ன வைத்தியம் பார்த்துக்கலன்னு, இந்த வைத்தியம் தான் போகாதுங்கிறார் அவர். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ வைத்தியர்கள் இருக்கிறார்கள், எங்க கேரளாவில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், நான் பார்த்துக்கிறேன் என்று அந்த 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 வாதத்தை என்னிடம் கொடுங்கள் என்கிறார். உங்களுடைய வாத நோயை எனக்கு கொடுங்கள் என்று குரு தட்சணை கொடுப்பதற்கு பதிலாக அவருடைய வாத நோயை தான் வாங்கிக் கொள்கிறார். அவ்வளவு பற்றிய பெரியவர் பட்டத்திரி. அவர் எந்த தப்பும் பண்ணி வாத நோயை வாங்கிக் கொள்கிறார். இது இறைவனுக்கும் தெரியும். அவர் என்ன சொல்றார், இந்த வாத நோய் இல்லை என்று சொன்னால் உன்னிடம் நான் வந்திருக்க முடியுமா என்று. ரோகாய துப்பியம் நமஹ. அதுக்கு விளக்கம் உபன்யாச கர்த்தாக்கள் நிறைய பேசுவார்கள். அது முக்கியமான விஷயம் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஒரு இடையூறு வரும்போதுதான் இறைவனை பற்றி நினைக்கிறான். அப்படின்னா என்ன பொருள்? கோயில போய் நிற்கிறாங்கிற பொருள் மட்டுமல்ல, அவன் தன்னை பற்றியே ஒரு மறு பரிசீலனை செய்து கொடுக்கிறான். பசிச்சவன் பழங்கணக்கு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பழக்கு சொல்றது. கையில காசே இல்லை, இருக்கும்போது எடுத்து தாம் தூம் செலவு பண்ணுவான். கார்டு அது இது எல்லாம் 3 கார்டு வச்சுருக்கான் அவன் ஒன்று. இப்போ ஜிபே எதை வேணா கொடுத்துன்றான். என்னைக்கு எல்லாம் கையில இல்லையோ அப்பதான் எடுத்து பார்ப்பான். கையில பர்ஸ்ல எடுத்துப்பான். உள்ள ஏதாவது ஒரு நோட் இருக்கா, பழசு வச்சும் ஏதா இருக்கிறதா. அப்படி துன்பம் வரும்போது மனிதர்கள் தன்னைத்தானே மறுபடி எண்ணி பார்த்துக் கொள்கிறார்கள், இல்லையா? அப்படி எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வரும்போதுதான் இறைவன் தெரிகிறான். அப்போ பாரதி என்ன நினைக்கிறான், இதை சுட்டி காட்டுகிறான். இந்த மனமெனும் இந்த கடல் இருக்கிறதே, இந்த கடல்ல இத்தனை விஷயங்கள் கடல் போல இருக்கிறது. இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இது கடல் பயணம் தானே. நீங்க வெளியில இருக்கக்கூடிய கடல்ல போகும்போதே இவ்வளவு இவ்வளவு தொல்லை இருக்க, இந்த உள்ள ஒரு இவ்வளவு பெரிய கடலை வச்சு நீங்க எப்படி வெளில உட்காந்துருக்கீங்க? கேன் யூ இமேஜின்? இத்தனை கடலை உள்ளுக்குள்ள உள்ள மோதுறது, எத்துறது, போறது, வருது, அலை, இத்தனை கூத்துக்கு நடுவுல இந்த வியாதி தாயா கொண்டு வந்து என்ன. இத்தனை மோதல்ல உங்களுக்கு ஒரு வலி வரும். இத்தனை மோதல்ல இந்த வலியின் காரணமாக ஒரு விரக்தி வரும், ஒரு வைராக்கியம் வரும். அதான் ரமணர் சொல்லுவார், ஒரு வைராக்கியம் வரணும். மனுஷன் எல்லாம் கரெக்டா போயின்ற வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. அது இடையில ஒரு ஒரு தடை வரும். அந்த தடை நேரும் போது மனிதன் திரும்பி பார்க்கிறான், ஒரு திருப்பு முனையாக பார்க்கிறான், தன் வாழ்க்கையே எட்டி பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது பாரதி பேசுகிறான், அங்கே மகாசக்தி இருக்கிறாள். இதை செய்தவள் மகாசக்தி, இதை கொடுத்தவள் மகாசக்தி. நீ திரும்பி பாரு. தெரியாதனமா போறது, குழந்தைக்கு தெரியாது அம்மா எங்க இருக்கான்னு தெரியும். கண்ணாவா அப்படின்ட்டு கை தட்டி அம்மா, நான் தான் அம்மா என்று சொல்லி கூப்பிடுகிறாள்.
இத நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். சாதாரண உறவு முறையில பார்க்கிறோம். ஒரு வீட்ல ஒரு குழந்தை வளர்றத எடுத்து பார்த்தா, ஒரு மனித வாழ்க்கையினுடைய பின்புலம் உங்களுக்கு தெரிந்து போயிடும். அதுக்கு சாப்பிட தெரியாது. தனக்கு வேணும் தனக்கு நல்லது பண்றதுக்கு அம்மா கொடுக்கக்கூடிய சாப்பாட்ட வேண்டான்னு ஓடும். ஆனால் அதுக்கு நல்லது பண்ணணும்னு அம்மா தன்னை வருத்தி கொண்டு கொடுக்கிறாளே. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பொருத்தி பார்த்து பாரதி பேசுகிறான். நீதாம்மா கொடுத்தது. என்ன சொல்றான் முதல்ல? சித்த சாகரம் செய்தனை. இந்த சித்த சாகரம் செய்ததினாலே நீ இதையெல்லாம் செய்தாய் என்று ஒரு மகா பெரிய விஷயத்த, ஒரு அற்புதமான விஷயத்த பாரதி பேசுகிறான். இத மறுபடி தொகுத்து சொல்லணும்னா, முதல் பாடல் விண்டுரைக்க அரிய அரியதாய். என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது. இந்த ஒரு அற்புத நிலையிலே பாடக்கூடியது முதல் பாடல். 2வது பாடல் 2வது பாடல் வந்து நாடு காக்கும் அரசனை அந்த அந்த மக்கள் அறிவார். அதுபோல அம்மா உன்னை எனக்கு சொல்லி காட்டு. எனக்கு நீ நீ யார் என்பதை சொல்வதற்கு எனக்கு இந்த சிறு பிள்ளைக்கு கொடு என்று வேண்டி கேட்கிற 2வது பாடல். 3வது பாடல பார்க்கும்போது சக்தி இஸ் ஈக்குவல் டு பரிதி, மேகம், மழை என்பதெல்லாம். 4வது பாடல்ல சக்தி இஸ் ஈக்குவல் டு வாயு, தேயு, ஆக்கல், அழித்தல் என்ற விஷயம் பேசுகிறான். 5வது பாடலில் நிலத்தின் கீழ் உள்ள உலோகம், நிதி என்பதையெல்லாம் பற்றி அது அது மட்டுமல்ல. அதுல வந்து புல், பூண்டு, உயிர்கள் இந்த அத்தனை இயற்கை சூழலையும் நீதான் என்று சொல்கிறான். இப்படி 5 பாடல்களை புறத்திலே முடித்த பாரதி, நிறைவான பாடலாகிய இந்த சித்த சாகரம் செய்தனை என்ற அந்த பாடலிலே உள்ளத்தை எப்படி வைத்தாய் என்று வெளியிலும் அவள் உள்ளேயும் அவள் என்று மகாசக்தியினுடைய புகழை வெண்டுரைக்க அரிய அரியதா இருந்த விஷயத்தை நமக்கு விளங்குமாறு படைத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த மகாசக்தியினுடைய தொடரை இந்த வாரத்திலே இந்த நிலையிலே நான் நிறைவு செய்கிறேன். அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.